ஹே காய்ஸ், பணம், மில்லியனர், பில்லியனர், பிசினஸ், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஏதோ கேட்ட வார்த்தை இல்ல கேட்க கூடாத வார்த்தையா தான் இப்ப வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் யாரோ ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க யாருமே இந்த ஸ்டேட்டஸுக்கு உடனே போயிடல. ஒரு சில பேர் மட்டும்தான் அவங்களோட பூர்வீக சொத்துக்களை வச்சு பிறந்ததுல இருந்தே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஆனா அவங்க ஜெனரேஷன்ல செய்யற ஒரு சின்ன தப்பு கூட அடுத்த ஜெனரேஷன்ல அந்த ஸ்டேட்டஸை மாத்திர முடியும். எந்த மில்லியனர் பில்லியனரும் பணம் இருக்கு அப்படின்னு சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. ஒன்னு அவங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ இன்னும் எப்படி அதிகமாக்கலான்னு யோசிப்பாங்க, இல்ல அட்லீஸ்ட் அதை காப்பாத்த என்ன செய்யணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஏக்கமா பார்த்து அவங்களோட நிலைமைக்கு பல தப்பான வழிகள் காரணமா இருக்கலான்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் சும்மா இருக்காங்க. இந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் லைஃப்ல என்ன சீக்ரெட்ஸ் இருக்கும்? அவங்க ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட்ஸோட இருப்பாங்களா? இல்ல அவங்க ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்குமா? அவங்க சீக்ரெட்ஸ் என்னவா இருக்கலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுல இருக்க டிஃபரன்ஸ் தான் அவங்கள மில்லியனராகவும் நம்மள கமெண்ட் அடிக்கிற நபர்களாவும் பிரிக்குது. சரி, அப்போ கமெண்ட் பண்ற நீங்களும் மில்லியனரா ஆகணுமா? அதுக்கான சீக்ரெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, இந்த பதிவு உங்களுக்கானதுதான். முதல்ல நம்ம பார்க்க போற சீக்ரெட் நம்பிக்கை. என்ன இது சீக்ரெட்டா? ஆமாங்க, நம்பிக்கையான மனிதர்கள் செய்யற எல்லா செயலுமே சக்சஸ்ல தான் முடியும். இதுதான் அழிக்க முடியாத சீக்ரெட். அந்த சக்சஸ் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத முடிவு செய்யறது மட்டும்தான் ஒவ்வொரு தனி மனுஷனோட திறமை. ஒருத்தர் ரொம்ப சீக்கிரம் நல்ல வழியில பணம் சம்பாதிக்க நினைச்சா முதல்ல அவங்க மேல இருக்க நம்பிக்கை அதிகமா இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் பல நல்ல முயற்சிகளோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். வெளியில என்ன நடக்குது, மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க, அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது நீங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஒரு மனுஷனுக்கு நீங்க எதை வேணாலும் கொடுத்து உதவலாம். பணம், பதவி, ஏன் ஒரு நல்ல ஹெல்த்துக்கு கூட நீங்க உதவி பண்ணலாம். ஆனா யாராலையும் யாருக்கும் முழுசா தர முடியாத ஒண்ணுதான் இந்த நம்பிக்கை. இது அவங்க மேல அவங்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. அவங்களோட உழைப்ப சரியா செய்ய, அவங்க திறமைய முழுசா நிரூபிக்க தேவையான முக்கியமான விஷயம். உங்க நம்பிக்கை தான் உங்க எண்ணங்களா மாறும். உங்க எண்ணங்களோட விளைவு தான் நீங்க செய்யற செயல்கள். அப்போ ஆழ் மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருந்தா எந்த நிலையிலயும் நீங்க ஈஸியா வேகமா அடைய முடியும். நீங்க பல நாளா ஒரு நெகட்டிவான விஷயத்த நம்பிட்டே இருக்கீங்க. அதாவது, நமக்கு சில விஷயம் வராது, நம்மளால ஒரு அளவுக்கு மேல பணம்லாம் சம்பாதிக்க முடியாது, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை, எனக்கெல்லாம் கைடன்ஸே இல்ல, நான் அன்லக்கி, இந்த மாதிரி விதி மேல பழிய போட்டு பல நம்பிக்கைகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரியான எண்ணம் இருக்க மனிதர்கள் அவங்களோட ஆசைகளையே குறைச்சுக்குவாங்க. அவங்களோட லிமிடேஷன்ஸ் பத்தி மட்டும்தான் அடிக்கடி யோசிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு மில்லியனரும் இந்த தப்ப செய்யறதில்ல. தெரியாத தொழில செய்ய நினைச்சாலும் அதை முழுசா கத்துக்க முடியும்னு நம்புவாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் அதுக்கான வழிகளை தேடி போக வைக்கும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான். இருந்தாலும் இந்த நம்பிக்கையோட பலன்களை உங்க ரியல் லைஃப்ல நீங்க பார்க்க முடியும். நம்பிக்கையே இல்லாம பல தொழிலை செஞ்சு அதுல முழுசா இன்வால்வ் ஆக முடியாம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறத பாக்குறோம். அதே சமயத்துல நம்பிக்கையான மனிதர்கள் ரொம்ப சீக்கிரம் ஒரு பெரிய நிலையை அடையறதையும் பாக்குறோம். உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களோட ஒரு நாள்ல எப்பயாவது ஒரு முறை இலான் மஸ்க பத்தி பேசாம கடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? பெரிய பணக்காரரு, அவ்வளவுதானே? இல்ல, நம்பிக்கை மட்டும் இருந்தா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே அவரோட லைஃப் தான். சவுத் ஆப்பிரிக்கால வசதியான வாழ்க்கை தான் இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல சைல்ட்ஹுட் அவருக்கு கிடைக்கல. ஆனா அதெல்லாம் ஒரு குறையா நினைச்சு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கல. ரொம்ப சின்ன வயசுலயே புக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இதான் அவரோட இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. 12 வயசுல சொந்தமா டிசைன் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் கேம் $500 சேல்ஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்காரு. இதுதான் அவருக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த சின்ன வயசுல அவரோட திறமை மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை தான் 17 வயசுல கனடாக்கு போக வச்சுது. அங்க இருந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல தங்கிட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவரோட நிலைய தக்க வச்சுக்கிட்டாரு. இந்த எலான் மஸ்க் அவரோட 17 வயசுல பாய்லர் கிளீன் பண்றது, மரம் வெட்டுற மில்ல வேலை செய்யறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காருன்னு உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? என்ன வேலை செஞ்சாலும் அவர் மேல இருந்த நம்பிக்கை குறையவே இல்லை. அந்த வேலைகளை செஞ்சுதான் பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் டிகிரியே வாங்கினாரு. Zip2 அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. இது ஒரு ஆன்லைன் கைடு மாதிரி. நியூஸ் பேப்பர்ஸ் அவங்களோட டிஜிட்டல் கான்டென்ட்டை ரீடர்ஸ்க்கு ஷேர் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு கம்பெனி. இது எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? 1995ல. அப்ப இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷயம். ஆனா அவருக்கு தெரியும், ஒரு நாள் இந்த உலகமே இன்டர்நெட்டை வச்சுதான் இயங்கவே போகுதுன்னு. அதுக்கப்புறம் அவரோட பல முயற்சிகள் இப்படிதான் காலத்துக்கும் அப்பாற்பட்டதா இருந்திருக்கு. புது டெக்னாலஜிஸை கண்டுபிடிக்கிறது, அப்போ ட்ரெண்ட்ல இருக்க பல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஆரம்பிச்சு ஸ்பேஸ் ரிசர்ச்ல யாராலையும் செய்ய முடியாதுன்னு இது வரைக்கும் நம்ம பல விஷயங்களை உடைச்சு பல சாதனைய செஞ்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவர் மேல அவர் வச்ச நம்பிக்கை. சிலர் இவரை ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்ததால மட்டும்தான் இவர் பெரிய விஷயங்களை சாதாரணமா செய்ய முடிஞ்சது.
அது மட்டும் இல்லாம இது வெறும் கண்மூடித்தனமான குருட்டு நம்பிக்கை இல்ல, அவர் திறமை மேல வச்சிருந்த நம்பிக்கை. இதுதான் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பெரிய சாதனையை செய்ய வச்சிருக்கு, அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் உயர்த்தி இருக்கு. நீங்க நினைக்கலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாரும் இந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப் செஞ்சுதான் படிக்கிறாங்க, பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை ஈஸியா ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்க சிஸ்டம் சரியா இருக்கு, இதுல என்ன ஸ்பெஷல்? கரெக்ட் தான். ஆனா நமக்கு நம்ம சொசைட்டில படிக்கிற வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கு, நமக்கு ஆசைப்பட்ட ஒரு எஜுகேஷனை வாழ்க்கையை கொடுக்க எப்போ ரெடியா இருக்காங்க. அப்படி பார்த்தா இப்ப நம்மள எத்தனை எலான் மஸ்க் இருந்திருக்கணும்? ரொம்ப கம்மியான பேர் தான் அவங்க படிச்ச படிப்பை சரியான முறையில பயன்படுத்திருக்காங்க. அப்படி இருக்க யாருமே பெருசா தெரியறதும் இல்ல. தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் குறை சொல்லிக்கிட்டு தான் மேல நம்பிக்கையே இல்லாம இருக்க மனிதர்கள் தான் ஒரு சாதாரண லைஃபே போதும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேல போக தனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு தப்பான நம்பிக்கையா வச்சிருக்காங்க. இத உடைச்சு வெளியே வரவங்களுக்கு தான் பெரிய வாய்ப்புகளும் புகழும் காத்திருக்கு. உங்க அடிப்படையான நம்பிக்கைய மாத்துங்க. உங்க திறமைய நீங்க முழுசா யூஸ் பண்ணணும்னா முதல்ல உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இந்த ஒரு குணம் தான் மத்த எல்லா நல்ல விஷயங்களையும் வளர்க்க வாய்ப்பை கொடுக்கும். டெஸ்லாவை இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசுல யாருக்குமே அது மேல நம்பிக்கை இல்ல. ஆனா எலான் மஸ்கோட தனிப்பட்ட நம்பிக்கை தான் இப்ப வரைக்கும் அவரோட எல்லா முயற்சியையும் வெற்றி அடைய காரணமா இருக்கு. அடுத்து, தீராத ஆசைகள். ஆழமான ஆசைகள் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு மனுஷனும் அவங்க நினைச்சதை விட பெரிய நிலையில இருக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே பணத்தின் மேல ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது வெறும் ஆசைகளா கற்பனைகளா மட்டுமே இருக்கு. பணத்தை ஒரு பொருளா பார்க்க கூடாது. நீங்க விரும்பின ஸ்டேட்டஸ் அடைய, உங்க லைஃபை மொத்தமா மாத்த தேவைப்படுற ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி உங்ககிட்ட பியூரா வர ஆசைப்பட்டா அதன் மேல உங்களுக்கு ஒரு தீராத ஆசை இருக்கணும். உங்களை தூங்க விடாம செய்யணும். உங்களை எப்பவும் துரத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சாதாரண நிலைமையில உங்களை இருக்கவே விடாது. அந்த அளவுக்கு உங்க ஆழ் மனசுல ஒரு பாதிப்பை கொடுக்குற ஆசைகள் மட்டும்தான் உங்களை சீக்கிரமா பெரிய நிலைக்கு கொண்டு போகும். ஷாருக் கான், இந்த பேரை சொன்னதும் உங்கள பாதி பேர் கொஞ்சம் எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? மக்கள் கிட்ட ஈஸியா பழகுற தன்மை, இதெல்லாம் தான் பாலிவுட் பாட்ஷாவா உயர்த்திருக்கு. எவ்வளவோ சினிமா ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க, பல பேர் நல்ல திறமையானவங்களா இருந்திருக்காங்க. ஆனா எல்லாரும் இவ்ளோ பெரிய ஸ்டார் ஆக முடியுதா? இல்ல ஃபினான்ஷியலா இவ்ளோ பெரிய சக்சஸ பார்க்க முடிஞ்சிருக்கா? ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈஸியா லாஸையும் பார்க்கலாம். ஒரு சின்ன தப்பு கூட பெரிய அளவுக்கு உங்க ஸ்டேட்டஸையே மாத்திரும். அப்படி இருக்கப்போ இவ்ளோ வருஷம் நடிச்சு மக்கள் கிட்ட பேரும் புகழும் அடைஞ்சாலும் அதே அளவுக்கு தன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காருன்னா அது ஒரு ஸ்பெஷலான டேலண்ட்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவருக்குள்ள இருந்த டீப்பஸ்ட் டிசையர்ஸ், தீராத ஆசைகள். எல்லாரும் ஒரு புது பிசினஸ் செஞ்சு இல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை செஞ்சா மட்டும்தான் பெரிய பணம் சம்பாதிக்க முடியும்னு ரூல்ஸ் எல்லாம் இல்ல. உங்க திறமைய சரியா வெளிப்படுத்தினா கூட உங்களால அந்த நிலைய சீக்கிரமா அடைய முடியும். ஒரு சாதாரண ஃபேமிலில பிறந்து சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லாம தன்னோட மனசுல இருந்த தீராத ஆசையை மட்டும் அடிப்படையா வச்சுக்கிட்டு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்த தெரிஞ்சதாலதான் ஷாருக் கான் அப்படிங்கிற ஒரு நடிகர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அவரோட நிறைய இன்டர்வியூஸை கவனிச்சு பார்த்தாலே இது புரியும். எல்லாரையும் போல ஆக்சிடென்டா நடிக்க வந்தேன், ஏதோ சான்ஸ் கிடைச்சது அதனால நடிச்சேன், இப்படி அவர் சொன்னதே இல்ல. நான் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆக்டர்னு எனக்கு தெரியும், என்னால மக்களை ஈஸியா கவர்ந்து இழுக்க முடியும், அதுக்கான திறமை எனக்கு இருக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் அவர் எப்பவும் யூஸ் பண்ணிருப்பாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் நான் இவ்வளவு பெரிய ஸ்டாரா ஆவேன்னு, பினான்சியலா ஒரு பெரிய இடத்துக்கு போவேன்னு. இப்படியான நம்பிக்கைகள் தான் அவருக்குள்ள ஸ்ட்ராங்கான ஆசைகளா இருந்தது. அவர் மனசுல இருந்த அந்த தன்னம்பிக்கையும் தீராத ஆசையும் தான் அவரோட இந்த ஸ்டேட்டஸுக்கு காரணம். உங்க ஆசைகள் எப்போ பெரிய அளவுக்கு இருக்கும் தெரியுமா? உங்க மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு விஷயத்துக்கு ஆசையே பட முடியும். அப்போ வெறித்தனமான ஆசைகள் இருக்கிறதுக்கு முதல் தகுதி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கணும். அப்ப நீங்க நினைக்கிற எதையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா எஃபர்ட்டே இல்லாம உங்க நிலைமைய மாத்த முடியும். அடுத்து, திட்டம், பிளானிங். சரி, நீங்க சொன்ன மாதிரியே நம்பிக்கைய வளர்த்தாச்சு, தீராத ஒரு ஆசையும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இது மட்டும் போதுமா? ஒரு மில்லியனரா ஆக உங்க நம்பிக்கையும் ஆசையும் மட்டும் போதாது, அதுக்கான ஒரு சரியான பிளானிங் இருக்கணும். பிளானிங் இல்லாம இருந்தா சின்ன விஷயத்த கூட நீங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு மில்லியனர் ஆகிறது தான் உங்க கனவா இருந்தா அதுக்கான தெளிவான திட்டங்களும் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல ஆன்லைன் புக் ஸ்டோரா இருந்த ஒரு கம்பெனிய இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம பல ஆன்லைன் சர்வீசஸ், ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்னு பல புது ஐடியாக்களை கொண்டு வந்தாரு. இது எதுவுமே அவர் ஆக்சிடென்டா செய்யல, சரியான பிளானிங் இருந்தால மட்டும்தான் இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல ஒரு முக்கியமான கம்பெனியா வளர்ந்துருக்கு. ஃபெப் 2025ல ஃபோர்ப்ஸ் டாப் 10 ரிச் பீப்புள்ல 3rd பொசிஷன்ல இருக்க முடியுது. இன்னைக்கு அமேசான் இல்லாத சர்வீஸ் செக்டரே இல்லைன்னு சொல்லலாம். அதான் நம்ம ஜெஃப் பேசோஸை பத்தி தான் பேசுறேன். உங்க கனவுகள் பெருசா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கேத்த ஒரு நல்ல பிளான் இருக்கணும். ஏன்னா இங்க இருக்க பல பேர்கிட்ட பெரிய ஆசைகளும் லட்சியங்களும் இருக்கு, ஆனா அதை நிறைவேற்றுற சரியான பிளான் இல்ல.
எப்போ எதை செய்யணும், உங்க டெய்லி லைஃப்ல உங்க ஆசைகளுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும், இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ண ஒரு நல்ல ஸ்கெடியூல் இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டோட அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்துல நமக்கு திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் நேரம் தான். உங்க டைம் வேஸ்ட் ஆகாம இருக்க அதை சரியான முறையில எஃபெக்டிவா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு நாளையும் சாதாரண நாளா கடந்து போகாதீங்க. வாய்ப்புகள் எப்போ எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. அப்படி சில ரேரான சான்சஸ் வரப்போ என்ன செய்யறதுன்னு குழம்பாம இருக்க எப்போ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளானிங் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப சாதாரண விஷயமா நினைக்க வேண்டாம். எண்ணங்களும் ஆசைகளும் சரியா இருந்து அதுக்கேத்த ஆக்ஷன்ஸ், அதாவது செயல்கள் இல்லாம போனா பலனே இருக்காது. ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் வெற்றிக்கு உதவும். உங்க செயல்களை தெளிவுபடுத்துற மாதிரியான ஒரு நல்ல திட்டம் சீக்கிரமா ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து, வேகமாக முடிவெடுக்கும் திறன், குவிக் டெசிஷன்ஸ். இதை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு வேணா ஈஸியான வார்த்தையா இருக்கலாம். ஆனா ஃபாலோ பண்றதும் இதை சரியா எக்ஸிக்யூட் பண்றதுமே ரொம்ப கஷ்டம். நல்ல பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியும். அதே போல இந்த ஐடியாவை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலே நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சே ஆகணும். ஒரு அட்டெம்ப்ட்ல நீங்க பெறுற வெற்றியோ இல்ல தோல்வியோ உங்க எதிர்காலத்தை முடிவு செய்யாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஐடியாவை நீங்க ட்ரை பண்ணணும். சீக்கிரமா முடிவெடுக்க தைரியம் உள்ளவங்களுக்கு தான் நம்பிக்கை அதிகமாவே இருக்கும். இவங்க கண்ணை மூடி எந்த டெசிஷனும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு தேவையான எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை பத்தின சரியான புரிதல் இருந்தா மட்டும்தான் குவிக்கான டெசிஷன் எடுக்கிற திறனை வளர்த்துக்க முடியும். ஏன்னா நல்ல சந்தர்ப்பங்கள் யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு நல்லா இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த முடிவும் எடுக்காம தள்ளி போடுறதை விட ஏதோ ஒரு முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது எந்த கில்ட்டி ஃபீலிங்க்கும் இடம் தராது. முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல இந்த குவிக்கான டெசிஷன் மேக்கிங் நிச்சயமா ஒரு பலனை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஈலான் மஸ்க், ஜெஃப் பேசோஸ், மார்க் ஜக்கர்பர்க் இவங்க எல்லாருமே மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு சரியான சந்தர்ப்பத்துல வேகமான நல்ல முடிவுகள் எடுத்ததாலதான் வேர்ல்ட் லெவல்ல முக்கியமான பொசிஷன்ல இருக்க முடியுது. எந்த ஒரு விஷயத்த பத்தியும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிய வேண்டாம். ஒரு 70% டேட்டாஸ் இருந்தாலே நல்ல டெசிஷன் எடுக்க முடியும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அமேசான் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க கம்பெனில முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறப்போ டைம் ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணுது. சரியான நேரத்துல எடுக்க முடியாத முடிவுகள் எந்த ஒரு ரிசல்ட்டையும் தராது. ஒவ்வொரு மில்லியனரும் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. நீங்க இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நினைக்க வேண்டாம். மில்லியனர்கள் மட்டும்தான் லைஃபை இவ்வளோ நேர்த்தியா கொண்டு போகணுமா என்ன? உங்க லைஃப்ல இருக்க முக்கியமான விஷயங்களுக்கும் இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். எல்லா மில்லியனரும் ஒரு நாள் சாதாரண லைஃப்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஸ்பெஷல் டாக்டிக்ஸை சரியா யூஸ் பண்ணதால மட்டும்தான் லைஃப்ல பெரிய இடத்துக்கு போக முடிஞ்சுது. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, இப்ப இந்த மாதிரியான பினான்சியல் ஸ்டேட்டஸை வச்சிருந்தாலும் சரி, உங்க லைஃப்ல சில முக்கியமான வாய்ப்புகள் கதவை தட்டும் போது திறக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உடனே ஒரு முடிவெடுக்க ரெடியா இருங்க. ஃபேஸ்புக்கோட ஆரம்ப கால மோட்டோ மூவ் ஃபாஸ்ட் பிரேக் திங்ஸ் இதுதான். நீங்க வேகமா செயல்பட்டாதான் விளைவுகளை பார்க்க முடியும். ஆனா அந்த வேகமான முடிவுகள் விவேகமாவும் இருக்கணும். அடுத்து, அறிவு, நாலேஜ். நமக்கு 2 விதமான நாலேஜ் தேவையா இருக்கு. ஒன்னு ஜெனரல் நாலேஜ், அது உங்க டெய்லி லைஃபுக்கு தேவை. இன்னொன்னு, நீங்க எந்த வேலை செய்யறீங்க அதுக்கேத்த நாலேஜ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு, அதை டெவலப் பண்ண என்னெல்லாம் முயற்சிகள் செய்யறீங்க. முதல்ல இருக்க ஜெனரல் நாலேஜை வச்சு உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஆனா 2வது இருக்க நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே வேணும். ஏன்னா இந்த அறிவு தான் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணும். உங்க அறிவை நீங்க எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணி உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அறிவாளிகள் எல்லாருமே மில்லியனரா இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. அதே போல நாலேஜ் அப்படிங்கிறது வெறும் புக்ஸ்ல இருந்து கிடைக்கிறது இல்ல. உங்க ஓன் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நீங்க கத்துக்கிற விஷயங்கள் தான் நீங்க செய்யற வேலைக்கு யூஸ் பண்ண முடியும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு சொல்லித்தர விஷயம் மட்டுமே நாலேஜ்ன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி நிறைய மனிதர்கள் பல விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்க அறிவை வளர்த்துக்கிட்டு பெரிய நிலைக்கு வந்திருக்காங்க. சரியான ஸ்கூலிங் இல்லாத ஒருத்தராதான் இந்த உலகம் ஹென்ரி ஃபோர்டை பார்த்துச்சு. அதிகமா படிச்ச ஒருத்தருக்கு ஜெனரல் நாலேஜ் இல்ல ஒரு குறிப்பிட்ட துறையில இருக்க அறிவோ அதிகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதை நல்லா புரிஞ்ச ஒருத்தர் தான் ஹென்ரி ஃபோர்ட். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல ஹென்ரி ஃபோர்ட் ஒரு அறியாமை மிக்க மனிதர்னு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து வழக்கு போட்ட ஹென்ரி கோர்ட்ல ஜட்ஜஸ் முன்னாடி பேசினப்போ, நான் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா போதும், நான் என்ன வியாபாரம் செய்யறனோ அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் என்னோட டேபிளுக்கே வரும். அதே போல எனக்கு வர சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அறிவாளிகளை எப்போ என்ன சுத்தியே நான் வச்சிருக்கேன். இதை சொல்லி அந்த கோர்ட்ல இருந்த எல்லாரையும் வாயடைக்க வச்சாரு. அதுக்காக எதுவுமே படிக்க வேண்டாம் நான் சொல்ல வரல. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுல இருக்க எல்லாத்தையும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். உங்க தொழில், நீங்க செய்யற வேலை, இதுல இருக்க எல்லா நுணுக்கமான விஷயத்த பத்தியும் ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கணும். அதுவே உங்களை மில்லியனர் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போக போதுமானதா இருக்கும். நீங்க படிச்சு தெரிஞ்சதை வச்சுதான் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னா யாராலையும் பெரிய மில்லியனரா ஆகவே முடியாது.
உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தாண்டி எல்லாத்த பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க நினைக்கிறது உங்களோட வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ்னு ஏகப்பட்ட பேரை இதுக்கு உதாரணமா சொல்ல முடியும். ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வழிகள் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான சக்சஸ் ஃபார்முலா எல்லாருக்கும் செட் ஆகுறது இல்ல. அதனால உங்களோட நாலேஜை வச்சு உங்க லைஃபை எந்த அளவுக்கு முன்னேற்ற முடியும்னு யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண உங்களோட நாலேஜை சரியா யூஸ் பண்ணுங்க. எல்லா மில்லியனர்ஸும் வெறும் பணத்தை நோக்கி ஓடுற முதலாளிகள் இல்ல, அவங்க அறிவை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்ச வெற்றியாளர்கள். அடுத்து பீயிங் வெல்தி. நம்ம சில ரிச் பீப்புளை பார்த்திருப்போம். மால்ல, சினிமா தியேட்டர்ல நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ், வாட்ச் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இன்னும் அவங்கள எப்படியெல்லாம் க்ரூம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு ஸ்டைலா ரிச்சா தெரிய நிறைய பணம் செலவு செஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க ரிச்சா வெல்தியா இருக்க இதெல்லாம் அவசியமானு கேட்டா நிச்சயமா இல்ல. அம்பானி, மார்க் ஜக்கர்பர்க், பில் கேட்ஸ், மறைந்த நம்ம ரத்தன் டாடா இவங்க யாருமே இந்த அளவுக்கு அவங்கள பகட்டா காட்டிக்க முயற்சி செஞ்சதில்ல. பணக்காரரா தெரியறது வேற, பணக்காரராவே இருக்கிறது வேற. ஏன் ரொம்ப பெரிய மில்லியனர்கள் கூட அவங்க லைஃப்ல இந்த தவற செய்யறாங்க. நீங்க எவ்வளோ வேகமா பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதை விட வேகமா அதை செலவு செய்யற சான்சஸையும் உருவாக்குவீங்க. ஆடம்பரமான செலவுகள் எப்பவுமே உங்களை எப்பவும் மில்லியனரா வச்சிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சவங்க தான் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத சரியான முறையில செலவு செய்யறாங்க. பீயிங் வெல்தி, வளமாக இருப்பது அப்படிங்கிற நிலைதான் ஒரு மில்லியனரோட சீக்ரெட்டான விஷயமா இருக்கும். நீங்க செய்யற வேலை வேற, உங்களோட தொழில் வேற. வேலையும் தொழிலும் ஒன்னா இருக்க முடியாது. உங்களோட வேலை உங்களை ஒரு மில்லியனரா மாத்தோன்னு நம்பிட்டு இருக்கவும் கூடாது. எல்லாருக்குமே சொந்தமான ஒரு தொழில் இருக்கணும். அதோட வருமானம் உங்களுக்கான பல சொத்துக்களை உருவாக்குற விதமா இருக்கணும். நீங்க வச்சிருக்க காரு, வீடு இதெல்லாம் உங்க ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறதா மிகப்பெரிய தவறுன்னு ரிச் டாட் புவர் டாட் புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி சொல்லியிருக்காரு. ஏன்னா கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி நீங்க வாங்குற எதுவுமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியா இருக்காது. அதுவும் ஒரு செலவாதான் இருக்கும். அந்த இஎம்ஐ, அதுக்கான வட்டி இதெல்லாம் உங்களோட செலவு கணக்குல தான் வருமே தவிர ஆசெட்டா இருக்க முடியாது. மில்லியனரா இருக்கவங்க செலவுகளை குறைச்சு சொத்துக்களை அதிகமாக்குற வழிகளை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. உங்க சொத்துக்களை அதிகமாக்குன அப்புறமா நீங்க செய்யற நியாயமான செலவுகள் தான் உங்களோட ஸ்டேட்டஸை காட்டும். ஒரு மில்லியனர் எப்பவும் கடைசியா தான் லக்ஸுரி ஐட்டம்ஸை வாங்குவாரு. ஆனா சிலர் பணம் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சா போதும், அவங்க ஸ்டேட்டஸையும் அதிகமாக்கணும்னு நினைச்சு பொருட்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செலவை குறைச்சு சொத்துக்களை அதிகமாக்கி கடன்களை குறைக்க முயற்சி செய்யறவங்க தான் பல காலம் ஒரே நிலைமையில அவங்கள தக்க வச்சுக்க முடியும். அடுத்தது மல்டிபிள் இன்கம். ஒரு மில்லியனர் எப்பவும் ஒரே இன்கம் சோர்ஸை நம்பி இருக்கிறதில்ல. பணத்தை அவங்களுக்கு வேலை செய்ய வைக்கிற வித்தைய தெரிஞ்சவங்களா பல புது தொழில்கள்ல அவங்கள ஈடுபடுத்தி பெரிய அளவுக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான தொழில்ல உங்களுக்கு லாபம் வர இல்ல ஒரு நல்ல பேர் வர பல காலம் உழைக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளோ காலம் உழைக்கிறீங்க அப்படிங்கறத விட முக்கியம் நீங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. ஸ்மார்ட் நீங்க சொல்றது உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற டெக்னிக்ஸ். முகேஷ் அம்பானியை விட ஒரு சரியான எக்ஸாம்பிள் இதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. 1966ல திருபாய் அம்பானி 15 லட்சத்துல உருவாக்குன ஒரு நிறுவனம். இன்னைக்கு முகேஷ் அம்பானியோட தீராத முயற்சியால பல துறைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ கொண்டு போகிற ஆற்றல் உள்ளவரா இருக்காரு. ரீட்டைல் பிசினஸ், ஜியோ, ஆயில் கம்பெனிஸ், டெலிகாம் அப்படின்னு டைவர்சிஃபைட் கம்பெனிஸ் மூலமா அவங்களோட பிசினஸ இன்னும் பல வழியில டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சரியான ஃபோக்கஸ், கோல் இருந்தா மட்டுமே எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்க முடியும். புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வம், பெரிய ஆசைகள், லட்சியங்கள் தான் ஒரு துறையோட நின்னு போகாம பல பிசினஸ்ல டாப் ரேங்க்ல இருக்க வைக்கும். எல்லா மில்லியனருக்கும் இந்த சீக்ரெட் கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட லாபத்தை வெறும் செலவுகளா மாத்தாம அதை சரியான முதலீடா மாத்த பல நிறுவனங்களை உருவாக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட டிவிஎஸ் குரூப்ஸ், முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். உங்க வருமானம் பல வழிகள்ல வந்தா உங்களோட பணம் பத்தின கவலைகள் குறையும். உங்க நேரம், உழைப்பு இதெல்லாம் அதிகமாகும். அதுக்கான பலனும் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ். சேமிப்பும் முதலீடும் காயினோட 2 பக்கம் மாதிரி இது. ஒரு நல்ல சேமிப்பு நல்ல முதலீடா கூட மாறும். மில்லியனர்ஸோட நோன் சீக்ரெட்டே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். டாப் லிஸ்ட்ல இருக்க பல பணக்காரர்கள் எப்பவும் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸை வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதை எப்படி சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற சீக்ரெட் மட்டும் யாருக்கும் தெரியாம பாத்துப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், புது ஐடியாஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு பணத்தை அதிகமாக்குற வழிகளை தெரிஞ்சவங்களா இருக்காங்க. வாரன் பஃபெட் முதலீடு, சேமிப்பு முறைகளை பத்தி நமக்கு கத்து கொடுத்த முக்கியமான நபர். பங்கு சந்தை டவுனா இருக்கப்போ ஷேர்ஸை வாங்கி சரியான டைம்ல அதை சேல்ஸ் பண்ணி லாபம் பார்க்க முடியும்னு கத்து கொடுத்தவரு. செலவை குறைச்சு சிக்கனமா வளர்றத பத்தின பல பாடங்களை இன்னும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பாதுகாப்பான முதலீடு உங்களோட மில்லியனர் ஸ்டேட்டஸை அதிகமாக்கும்.
பணத்தை சேமிக்கிறதும் சரியான முதலீடை செய்யறதும் அதை சம்பாதிக்கிறத விட ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்க உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். எப்போ உங்க மைண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தின புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமும் இருக்கணும். நல்ல ஆர்வம் இருந்தா பல நல்ல விஷயங்களை ஈஸியா கத்துக்க முடியும். அதை சரியா அப்ளை பண்ணவும் தெரியும். ஆட்டிடியூட். ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருந்தா மட்டுமே நீங்க நல்ல மனிதரா இருக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இந்த ஆட்டிடியூட வச்சு உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கூட நீங்க மாத்த முடியும். அதுதான் பாசிட்டிவிட்டி. அதாவது பணத்தின் மேல இருக்க ஒரு நேர்மறை எண்ணம். இதை சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் எந்த அளவுக்கு பணம் வந்தாலும் அதை சரியா யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் முக்கியமானதா இருக்கு. பணம்னு வரப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். உங்க நாலேஜோட இந்த நல்ல ஆட்டிடியூடும் சேரும்போது ஒரு நிலையான வளர்ச்சிய உங்க லைஃப்ல பார்க்க முடியும். வாரன் பஃபட்டோட லைஃப்ல இருந்து பணம் எவ்வளவு முக்கியமா நினைக்கணும். சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பணத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு வச்சிருந்தா எல்லா சீக்ரெட்டையும் தெரிஞ்சுக்கலாம். பணம் பத்தின விஷயங்களை அவரை விட யாராலையும் அவ்வளோ ஈஸியா சொல்லித்தர முடியாது. எலான் மஸ்கோட லைஃப்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்ற இந்த சமூகத்துக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்களை தர முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். திரு ரத்தன் டாடா அவர்களோட வாழ்க்கை பணத்தை தாண்டின மனிதநேயத்தை கத்துக் கொடுக்கிற விதமா இருக்கும். அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய இன்னொரு பாடம் பயம் இல்லாம இருக்கிறது. அவர் கோட்டீஸ்வரர் ஆனாலும் பயம் இல்லாம இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரியான கோட்டீஸ்வரங்க தான் புது முயற்சிகள் அவங்க ஸ்டேட்டஸை மாத்திருமோ அப்படின்னு ஒரு பயத்தோட இருப்பாங்க. ஆனா ரத்தன் டாடா அப்படி இல்ல. பல ஃபெயிலியர் பிசினஸை கையில எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்தி காட்டியிருக்காரு. நல்ல அறிவும் இந்த பயமில்லாத தன்மையும் சேரும்போது பல நல்ல விஷயங்கள் தானா நடக்கும். அதே போல நல்ல ஒழுங்குமுறையும் இவரோட லைஃப்ல இருந்து கத்துக்கலாம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறத விட அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறது முக்கியம். அதுக்கு சில ஆட்டிடியூட்ஸ் தேவையா இருக்கு. ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் மில்லியனருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆட்டிடியூட் இருக்கு. அதை வச்சுதான் அவங்க நினைச்சதை சாதிச்சும் காட்டியிருக்காங்க. அடுத்து சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்க ஆழ் மனசு சரியா இருந்தா உங்க எண்ணங்களை ஈஸியா ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வெளிப்புற சூழ்நிலை, அதோட கனெக்ட் ஆகிருக்க விஷயங்கள். ஆனா இந்த ஆழ் மனசோட சக்தி உங்க உள்ள இருந்து நடக்கிற மாற்றங்களை சொல்ற விதமா இருக்கும். உங்க தீராத ஆசைகளை நிறைவேற்றுற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழறப்போ ஒரு சிலர் மட்டுமே அவங்க ஸ்டேட்டஸை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போக முடியறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவங்க ஆழ் மனசை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க ஆசைகளை, லட்சியங்களை உண்மையாக்குற வழிகளை சொல்லி கொடுக்க தெரிஞ்சவங்க தான் மில்லியனரா பில்லியனரா ஆக முடியும். எல்லாருக்கும் வாய்ப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கும் அதே அளவுக்கான மூளை, அதே அளவுக்கான சக்தி தான் இருக்கு. அதை வச்சு ஒரு சிலர் மட்டுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னா அப்போ இதை விட ஸ்பெஷலான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஆழ் மனசுக்குள்ள இருக்க சக்தி. அதை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் அவங்க லைஃபை மட்டும் மாத்தாம அவங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் தேவையான ஒரு நல்ல நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. எல்லா பணக்காரர்களோட ஸ்டார்டிங்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல படிப்பு இல்ல சாதாரண வேலை, குடும்பம்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல டாப் லிஸ்ட்ல இடம் பிடிக்க முடியறதுக்கான காரணம் இதுவரைக்கும் சொன்ன எல்லா விஷயத்தோட கலவை தான். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் தான்னு நிச்சயமா சொல்ல முடியும். உங்க ஆசைகளை, திட்டங்களை, அதுக்கான உங்க முயற்சிகளை நேர்மறையா வச்சு உங்க ஆழ் மனசுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க ஆசைகள் வெறும் கற்பனை இல்ல, அதை நிஜமா பாக்குற உங்க தீராத விருப்பத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. பணம், புகழ் இதெல்லாம் ஒரு செயலோட பலன்தான். அதை செய்ய தேவையான ஒரு மேஜிக் உங்களுக்குள்ளதான் இருக்கு. மனிதன் நினைச்சு செய்ய முடியாத செயல்னு ஒண்ணு இதுவரைக்கும் இல்ல. நீங்களும் உங்க கனவை, ஆசைய நிஜமாக்க முடியும். அதுக்கான எல்லா திறமையும் தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. அதை தட்டி எழுப்புனா போதும், உங்களோட நிலைமைய நீங்க மாத்த முடியும். உங்க அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல பொருளாதார நிலைய உருவாக்கி தர முடியும். மில்லியனரா பில்லியனரா ஆகிற உங்க கனவுக்கு இந்த பதிவு ஒரு மோட்டிவேஷனை உருவாக்கிருக்கோன்னு நம்புறோம். மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் த ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.